வணக்கம் நேயர்களே. வாரத்தின் கடைசி நாள் நமது சந்தைகள் நேற்றைய தினம் யுஎஸ்னுடைய மியூட்டட் இம்போர்ட் பிளஸ் லோவர் ஏசியன் மார்க்கெட்ஸ் இவையெல்லாம் சேர்ந்து நமது சந்தைகளை ஒரு 364 புள்ளிகள் கீழே இறக்கிவிட்டு 23,587 முடிவடைந்தது. அட்வான்சஸ் 317, டிக்ளைன்ஸ் 2032. மேலும் மிட் கேப் பார்த்தோம்னா இன்றைய தினம் கிட்டத்தட்ட 2.82% விழுந்திருக்கு. ஸ்மால் கேப்பும் 2.19% விழுந்திருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 4% அதிகரித்து 15 புள்ளிகளுக்கு மேலே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. மேலும் ஓவரால் மார்க்கெட் பிரத்தை பார்க்கும் பொழுது இண்டிகேட்டிங் எ நெகட்டிவ் சென்டிமெண்ட் இன் த மார்க்கெட். ஸோ அது மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் எல்லா செக்டருமே டவுன் சைடு தான். நோ செக்டார் அண்ட் டாப் கெய்னர்ஸ். ஸோ முக்கியமாக அதிகமாக வீழ்ச்சி அடைந்த துறையை பார்த்தோம்னாக்க ஐடி, ரியாலிட்டி அண்ட் பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் இதுதான் இன்னைக்கு ஒரு ஹெவி செல்லி இருந்ததுன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா டாக்டர் ரெட்டிஸ், நெஸ்லே, ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கிய பங்குகளில் பார்த்தோம்னா டெக் மஹேந்திரா, ட்ரெண்ட், இந்துசின் பேங்க், எம்என்டம், ஆக்சிஸ் பேங்க், அதானி என்டர்பிரைசஸ், டாடா மோட்டார்ஸ், பிஇஎல், கோல் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். மேலும் தங்கம் இன்றைய தினம் 97 ரூபாய் அதிகரித்து 75,748, வெள்ளி 533 ரூபாய் குறைந்து 86,654, குரூடாயில் 82 ரூபாய் குறைந்து 5,151 மணிமாய் கொண்டிருக்கிறது. அதுபோல இன்றைய தினம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பார்த்தோம்னாக்க இந்த வாரம் 2 பில்லியன் குறைஞ்சு 652.87 பில்லியனாக உள்ளது என்று சொல்லலாம். மேலும் நிப்டி 500 உள்ள ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னாக்க இன்னைக்கு கெய்னர்ஸ்ல ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் 13% ஏறி இருக்கு. அதே மாதிரி ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் 9% ஏறி இருக்கு. லூசர்ஸ்ல சீமென்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 10% விட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் பிசினஸ் பார்த்தோம்னாக்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நாட் அப் டு த மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அதனால பெருசாக விழுந்திருக்கு. ஸோ அதுவும் மார்க்கெட் இன்றைய தினம் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். மேலும் கியூ நியூஸ்னு பார்த்தோம்னாக்க எம்டிஆர் டெக் இன்னைக்கு ஒரு 6% ஏறி இருக்கு. அவங்களுக்கு இன்டர்நேஷனல் ஆர்டர் ஒர்த் யூஎஸ்டி 26.7 மில்லியனுக்கு கிடைச்சிருப்பது. பிளஸ் மெயினாக இது அவியேஷன் அண்ட் டிஃபென்சிவ் செக்டர் கிடைச்சிருக்கு. கிளீன் எனர்ஜி. ஸோ அதனால இந்த ஏரியா இஸ் கோயிங் டு பி த ஆர்டர் ஆஃப் த டே நவ். தென் கேபிஐ கிரீன் பார்த்தோம்னா எம்ஓயு வித் ராஜஸ்தான் கவர்மெண்ட் ஃபார் ஹைபிரிட் சோலார் அண்ட் விண்ட் பவர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அதனால அதுவும் 5% மீறி இருக்கு. பிஏஎஸ்எஃப் அது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 4.5% மீறி இருக்கு. டிமர்ஜர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன் பிசினஸ் இன்டு செப்பரேட் என்டைட்டி. ஸோ பிஏஎஸ்எஃப்ல தனியாக வருது. அதுபோல ஜிவிடிஎன்டி அது பார்த்தோம்னா அதுவும் இன்னைக்கு 2.12% ஏறி இருக்கு. 400 கோடி ரூபாய்க்கு ஸ்டெர்லைட் கிரிட்லேருந்து ஃபார் ஹெச்வி எக்யூப்மெண்ட் சப்ளைக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. டாடா பவர் பார்ட்னர் வித் கனரா பேங்க் ஃபார் பிரதான் மந்திரி சூரிய காஸ் ஸ்கீம் ஃபார் ரூஃப் டாப் சோலார் ஃபைனான்சிங். ஸோ இது வீழ்ச்சி அடைந்தாலும் ஒரு நீண்டகால அடிப்படையில் இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். ரெண்டுத்திலையுமே கனரா பேங்க்லையும் சரி டாடா பவரும் சரி ஒரு நீண்டகால அடிப்படைக்கு நன்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். போல வால்யூம் ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு பலாஷ் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் அது பார்த்தீங்கன்னா 2.39% ஏறி இருக்கு. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இஸ் அரௌண்ட் 180 rupees. ஸோ ட்ரேடிங் வால்யூம் பார்த்தோம்னா 14 டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுபோல் ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் இது பார்த்தீங்கன்னா 7.55% ப்ரைஸ் ஜம்ப் ஆயிருக்கு. அதோடைய வால்யூம் பார்த்தோம்னா 10 டைம் ஆயிருக்கு. 2 வீக்ஸ் ஆவரேஜை விட கூட ரிஃப்ளெக்டிங் ஹைட்டன்ட் ஆக்டிவிட்டி இன்னைக்கு. அதுமாரி கோத்தாரி ப்ராடக்ட்ஸ் அதுவும் இம்ப்ரெசிவா ஒரு 14% இன்னைக்கு எல்டிபி ஆஃப் 194. ட்ரேடிங் வால்யூமும் ஒரு 6 டைம் ஆயிருக்கு. 2 வீக் ஆவரேஜை விட பெட்டரா இருக்கு. பட் ஸ்ட்ராங் இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நண்பர்களே, இன்றைய தினம் நமது சந்தைகளில் ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். காலையில் ஓப்பனிங் 23,960 நேற்றை விட கொஞ்சம் பெட்டரா ஓப்பன் ஆச்சு. அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே 3/4 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க ஒரு 24,065 ஒரு 100 பாயிண்ட் ஏறினது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினது. பட் ஒரு 12 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க செதில் செதிலா குறைஞ்சு
23,537 அப்படிங்கிற புள்ளிகளை லோவர் தொட்டுது. தென் அது கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு வந்ததுன்னு சொல்லலாம், 3:15க்கு வந்தது. ஸோ அது மாதிரி இந்த 3 மணி 3:15க்கு வந்து ஒரு நியூலோ தொட்டுதுன்னா ஜென்ரலாக டெக்னிக்கல்ஸில் வந்து அதை வந்து அந்த அளவுக்கு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். 2:30 மணிக்கு வர லோ தான் ரொம்ப முக்கியமான லோ. ஸோ அதனால் அது போல் அதனுடைய ஹைக்கு லோக்கு ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இன்றைய தினம் மோர் தென் 500 பாயிண்ட்ஸ் டிஃபரன்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டினுடைய வாலட்டிலிட்டி வெரி ஹெவியாக இருந்துக்கு. முக்கிய காரணம் இன்றைய தினம் யூஎஸில் வந்து லாஸ்ட் டே ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு அவங்க எடுத்துக்கக்கூடிய வேல்யூக்கு. ரெண்டாவது அவங்க வந்து எல்லா நாட்டிலையும் இருக்கிற இடத்துலலாம் வந்து கடைசி நாள் இன்றைய தினம் தான் விற்கிறதுக்கு. ஸோ அதனால் எஃப்ஐஐ செல்லிங்கும் சந்தைகளில் வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் நாம் நேற்று கூறியது போல டெரிவேட்டிவ் ஸ்ட்ரக்சரில் வந்து செபியினுடைய ஒரு ஸ்ட்ரிஞ்சன் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் சந்தைகளில் வந்து அதை எல்லாத்தையும் லிக்விடேட் பண்ண வச்சுக்கிறதுனால அதனுடைய ரியாக்ஷன்ஸும் சேர்ந்து இருக்கு என்று சொல்லலாம். மேலும் நேற்றைய தினம் நாம் முக்கியமாக சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டின்ஸ் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மோடு ஆர் அக்யூமுலேஷன் மோடு தெரியாது, நாளைக்கு தான் தெரியும் அப்படின்னோம். நேற்றுக்கு வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட் ப்ரூவ்ட் இட் ஹஸ் பீன் டிஸ்ட்ரிபியூஷன் மோடு. கிட்டத்தட்ட 78 லட்சம் ரூபாய் வால்யூம் நடந்திருக்கு நிஃப்டி ஃபியூச்சரில், above average, but prices down by more than 365 points. ஓவராலாகவே இந்த வாரம் பார்த்தோம்னா எல்லா தினங்களிலுமே சந்தைகள் வந்து சரிவை தான் சந்தித்திருக்கிறது. அதனால் இட் இஸ் அ குட் அக்யூமுலேஷன் பாயிண்ட், பாட்டம் ஃபிஷிங்னே சொல்லலாம். அது மாதிரி பேங்க் நிஃப்டின்னு பார்த்தோம்னா above average of volume today. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை 23,326 தொடுமா, இல்லை இந்த லெவல்லேருந்து என்ன ஆகும், என்னெல்லாம் நம்ம வந்து அடுத்த வாரம் சந்தைகளை நோக்க வேண்டும் என்பதை பற்றிய விஷயங்களை நாம் சிறப்பு பதிவிலே பேச இருக்கிறோம். எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.